நண்பர்களுக்கு வணக்கம். விவசாயிகளோட சேனல் எல்லாத்தையும் உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வெள்ளை கல்சல் நோய்க்கு எதிரான குருணை வடிவிலான தடுப்பு மருந்து பத்தி பார்க்க போறோம். ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த குருணை வடிவிலான தடுப்பு மருந்து பத்தி தகவல் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த குருணை வடிவிலான தடுப்பு மருந்து, வெள்ளை கல்சலுக்கு எதிரான குருணை வடிவிலான தடுப்பு மருந்து பத்தி இன்னைக்கான வீடியோவில் நாம போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த வெள்ளை கல்சல் நோயினால என்னென்ன பாதிப்பு வரும்னு பார்த்தோம். ஒரு பண்ணையில வெள்ளை கல்சல் நோய் வந்துனாவே ஒரு 100% வந்து பாத்தீங்கன்னா இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த வெள்ளை கல்சல் நோய் கிருமிகள் வந்து பாத்தீங்கன்னா காத்துல பரவி பக்கத்துல இருக்கிற பண்ணைக்கும் பாதிக்கும், நம்மளுக்குள்ள இருக்கிற கோழிகள் எல்லாமே பாதிக்கும். சுவாச சம்பந்தமாகவும் சரி, இறைப்பையில அந்த புள்ளியா ஏற்பட்டு அதுக்கப்புறம் வெள்ளையா பச்சையா கழிஞ்சு அதுக்கப்புறம் அது ஒரு இறக்குற சூழ்நிலைக்கு வரும். ஸோ இது எல்லாமே நம்ம இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா லசோட்டா, RDVK, R2B அப்படிங்கிற இந்த பலவிதமான தடுப்பூசிகளை வந்துட்டு நம்ம இதுக்கு போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரே நோய் ஒரே மருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு இந்த வெள்ளை கல்சல் நோய்க்கு எதிரான இந்த குருணை வடிவிலான தடுப்பு மருந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த தடுப்பு மருந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இதை வந்துட்டு நீங்க ஒரு கோழிக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழி பிடிச்சி வாயில போட்டு வைக்கலாம். இல்லாட்டி ஒரு பேப்பரை விரிச்சு அந்த பேப்பர்ல ஒன்னொன்னா வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு கோழி ஒன்னொன்னு சாப்பிடுற மாதிரியும் இந்த மாதிரி கொடுக்கலாம். இதோட பிளஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ்லயே வச்சாலும் கூட இதுக்கு டெம்பரேச்சர் தேவை கிடையாது. இப்போ நம்ம RDVKவோ இல்ல R2Bயோ வாங்கினா கூட ஒரு குறிப்பிட்ட செல்சியஸ்ல நம்ம வச்சிருக்கணும். அதாவது குளிர்சாதன பெட்டியில் வந்துட்டு வச்சிருக்கணும். இது வந்து தேவையில்லை. நீங்க குளிர்சாதன பெட்டியில் வச்சுக்கலாம். ஆனாலும் பவர் கட் ஆனாலோ இல்ல மத்த எந்த பிரச்சனை வந்தாலும் வந்துட்டு இது பிரச்சனையே கிடையாது. நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கும். எந்த விதமான சூழ்நிலையிலும் வந்துட்டு இந்த மருந்து வந்துட்டு அதோட தன்மை வந்துட்டு இழந்து போகாது. அதனால இந்த மருந்து வந்து வாயில் போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி இப்ப இந்த மருந்து எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, இப்ப 10 நாள் குஞ்சுல இருந்து நீங்க பெரிய வளர்ந்த கோழிகள் வரைக்குமே இந்த மருந்து நீங்க கொடுக்கலாம். ஒரு கோழிக்குமே வந்துட்டு வாயில் போடலாம். இல்லாட்டி முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்படி கூட நீங்க கொடுக்கலாம். இது வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து நம்மளுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தின் கீழே வந்து முன்னாடி கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப 2015 2016 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீம்ல வந்துட்டு இந்த மருந்து எல்லா கால்நடை தலைமை மருத்துவமனையிலும் கிடைச்சது, எல்லா பக்கமே கிடைச்சது, வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து உங்க ஏரியாவில் கிடைச்சது அப்படின்னா நீங்க இதை வாங்கி கொடுக்கலாம். இப்ப வந்துட்டு எங்க ஏரியாவில் வந்து நாங்க கேட்டு பார்த்தோம், இந்த மருந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ உங்க ஏரியாவில் இந்த குருணை வடிவிலான வெள்ளை கல்சல் நோய்க்கு எதிரான குருணை வடிவிலான தடுப்பு மருந்து கிடைக்குது அப்படின்னா நீங்க அதை வாங்கி நான் சொன்ன முறையில நீங்க கொடுக்கலாம். கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க வழக்கம் போல நம்ம முன்னாடி வீடியோவில் இந்த வெள்ளை கல்சல் நோய்க்கு எதிராக என்னென்ன போடணும் நம்ம சொல்லியிருந்தோம். லசோட்டா, R2B இல்லாட்டி RDVK இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி முறையை நீங்க பின்பற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த RDVK R2B இருக்கிற மைனஸ், அதாவது என்னென்னு சொன்னா குளிர்சாதன பெட்டியில் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஊசி போடணும். எடுத்து வந்துட்டு ஒரு ஆள் கோழி பிடிக்கணும், ஒரு ஆள் ஊசி போடணும். இந்த மாதிரி மைனஸ் எல்லாம் இருக்கு. இதுல வந்து என்ன பிளஸ் இருக்கு அப்படின்னா, ஒண்ணு நீங்க வாயில மட்டும் போட்டுட்டா போதும், அப்படி இல்லாட்டி ஒரு கோழிக்கு ஒண்ணுங்கிற விதமா நீங்க கொடுத்தா போதும். ஸோ இது பிளஸ், இது மைனஸ். அதனால நீங்க வந்துட்டு இந்த மருந்து கிடைச்சதுன்னா இதை கொடுங்க. அப்படி கிடைக்காட்டி நீங்க கொஞ்சம் சிரமப்பட்டு உங்க கால்நடை மருத்துவர் கூப்பிட்டு RDVKவோ இல்லாட்டி R2Bயோ இன்ஜெக்ஷன் வாங்கி நீங்க அந்த வெள்ளை கல்சல் நோய்க்கு எதிரான அந்த தடுப்பு மருந்துகளை நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோழிகளை வந்து நீங்க காப்பாத்திக்கலாம். அதே மாதிரி இந்த வெள்ளை கல்சல் நோய் வந்து நம்ம வலியுறுத்தி சொல்றது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளை கல்சல் நோய் வந்து பண்ணையில வந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தடுத்து கோழிகள் வந்து இறப்பு சதவீதம் அதிகமாகி ஒரு பண்ணையாளருக்கு வந்து முழுமையான ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணு. அதனால வந்துட்டு நாம எப்படி ரேபிஸ்க்கு வந்துட்டு ஒரு வெறிநாய்க்கு அடிச்சதுமே நம்ம ஒரு தடுப்பூசி போடுறோமோ, அதே மாதிரி நீங்க வந்துட்டு இந்த வெள்ளை கல்சல் நோய் வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க ஒரு தடுப்பூசி முறையா நீங்க இதை போட்டுக்க ரொம்ப நல்லது நண்பர்களே. சரிங்களா? இன்னைக்கு வந்து வெள்ளை கல்சல் நோய் பத்தி ஆனதெல்லாம் பார்த்தோம், குருணை வடிவ தடுப்பு மருந்துகளை பத்தியும் பார்த்தோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.